மன அழுத்தத்தை குறைக்கக்கூடிய கோவைக்காயில் ஒரு தொக்கு. இட்லி, தோசை, ஒயிட் ரைஸ், சப்பாத்தின்னு எல்லாத்துக்குமே பர்ஃபெக்டான சைட் டிஷ்ஷாக இருக்கும். ஒரு தடவை செஞ்சு வச்சுட்டிங்கன்னா ஒரு வாரத்துக்கு ரெஃப்ரிஜரேட்டரில் ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். குயிக்காக பார்த்துடலாங்களா? இந்த வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. 20-25 போல் கோவைக்காயை நல்லா வாஷ் பண்ணி 2 பக்கமும் இந்த அளவுக்கு கட் பண்ணி துருவி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிட்டு கடுகு 1 டீஸ்பூன், வரமிளகாய் 2, காஷ்மீரி மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன் இதெல்லாம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம துருவி வச்ச கோவக்காயும் இதில் கொட்டி நல்லா ஃப்ரை பண்ணிவிடுங்க. தேவையான அளவு உப்பு 1 டீஸ்பூன் அளவுக்கு போட்டுட்டு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சுருங்க. இப்போ வேகிறதுக்குள்ள நம்ம பொடி ஒன்று ரெடி பண்ணிடலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, மிளகு, வரமல்லி, வரமிளகா 3 இது எல்லாத்தையும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு மிக்சியில் கோஸ் பவுடரை அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ கோவக்காய் நல்லா வெந்ததும் நம்ம அரைச்ச பொடியை எடுத்து கொட்டி கடைசியாக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸையும் போட்டு இறக்குனிங்கன்னா நம்மளுடைய சுவையான கோவக்காய் தொக்கு ரெடி.